அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி கொத்தமல்லி சட்னி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், முதல்ல 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ போட்டுக்கோங்க. ஸ்லோலே வச்சு மிளகாயை கலர் மாறாத மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ மிளகாயை நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இப்போ உளுந்து நல்லா கலர் மாறிடுச்சு. அடுத்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு வெங்காயம் போட தேவையில்லைங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெங்காயம் 1 போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது கொஞ்சம் புளி, தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரை கப் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு. கொத்தமல்லியை வதக்க தேவையில்லைங்க. வதக்குனீங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். இதெல்லாம் ஆறின பிறகு வதக்கின மிளகாயோடு சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ சட்னியை தாளிச்சிடலாம். இப்போ சுவையான தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.